ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல் டே 36. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் பேசுகிற தமிழ் வார்த்தைகளை எப்படி இங்கிலீஷில் பேசுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு 20 சென்டென்சஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போய் லேர்ன் பண்ணுவோம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு, உங்களை மறுபடியும் பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை மறுபடியும் பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எப்படி சொல்லலாம்? நைஸ் டு see you again. நைஸ் டு see you again. உன் விருப்பப்படி செய், உன் விருப்பப்படி செய், உன் விருப்பப்படி நீ என்ன வேணால் செய் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது எப்படி சொல்லலாம்? டூ ஆஸ் யூ லைக். டூ ஆஸ் யூ லைக். உன் விருப்பப்படி செய், டூ ஆஸ் யூ லைக். அடுத்து, நான் முடிவு பண்ணியிருக்கேன். நான் முடிவு பண்ணியிருக்கேன். நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஹாவ் டிசைடட். ஹாவ் டிசைடட். ஹாவ் டிசைடட். இன்னைக்கு என்ன தேதி? இன்னைக்கு என்ன தேதி அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, வாட்ஸ் த டேட் டுடே. வாட்ஸ் த டேட் டுடே. இன்னைக்கு என்ன தேதி? வாட்ஸ் த டேட் டுடே. நீ என்ன சமைச்ச? நீ என்ன சமைச்ச? என்ன சமைத்தாய் அப்படின்றக்கும் என்ன சமைச்ச. வாட் டிட் யூ குக். வாட் டிட் யூ குக். நீ என்ன சமைச்ச? வாட் டிட் யூ குக். நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை அப்படின்னு சொல்லுவோம்ல, ஐ டோன்ட் மீன் இட். நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, அதாவது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே சொல்கிறது. நான் ஐ டோன்ட் மீன் இட் அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது முக்கியமான விஷயமா, ஏதாவது முக்கியமான விஷயமா, ஏதாவது முக்கியமான விஷயமா. இஸ் தேர் எனிதிங் இம்பார்ட்டன்ட். இஸ் தேர் எனிதிங் இம்பார்ட்டன்ட். ஏதாவது முக்கியமான விஷயமா. இஸ் தேர் எனிதிங் இம்பார்ட்டன்ட். அடுத்து, முடியாததுன்னு எதுவுமே இல்லை. முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. நத்திங் இஸ் இம்பாசிபிள். நத்திங் இஸ் இம்பாசிபிள். நத்திங் இஸ் இம்பாசிபிள். இந்த வழியாக வாங்க. இந்த வழியாக வாங்க. அந்த பக்கம் ரொம்ப ரோடு மோசமாக இருக்கும். இந்த வழியாக வாங்க. கம் திஸ் வே. கம் திஸ் வே. எல்லா இடங்களிலும் தேடினேன். காலையிலேருந்து நான் தேடிட்டுருக்கேன். என் ஃபோன் சார்ஜர் காணோம். எல்லா இடத்துலையும் தேடிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, இது எப்படி சொல்லலாம்? ஐ சர்ச்ட் எவ்ரிவேர். ஐ சர்ச்ட் எவ்ரிவேர். சர்ச்ட் தேடிட்டேன் எல்லா இடத்துலையும். ஐ சர்ச்ட் எவ்ரிவேர். அடுத்து, அதை பற்றி பேசாத, எனக்கே டென்ஷன் ஆகுது, அதை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லுவோம்ல, எப்படி சொல்லலாம்? டோன்ட் டாக் அபவுட் இட். டோன்ட் டாக் அபவுட் இட். டோன்ட் டாக் அபவுட் இட். அதை பற்றி பேசாத. டோன்ட் டாக் அபவுட் இட். உங்களுக்கு இனிப்பு பிடிக்குமா? உங்களுக்கு ஸ்வீட்ஸ் பிடிக்குமா? உங்களுக்கு ஸ்வீட்ஸ் பிடிக்குமா? Do you like sweets? Do you like sweets? Do you like sweets? எனக்கு இந்த கலர் பிடிக்கும். எனக்கு இந்த கலர் தான் பிடிக்கும். எனக்கு இந்த கலர் பிடிக்கும். ஐ லைக் திஸ் கலர். ஐ லைக் திஸ் கலர். ஐ லைக் திஸ் கலர். நான் இன்னைக்கு விரதம்ப்பா. நான் இன்னைக்கு விரதம். நான் இன்னைக்கு விரதம் அப்படின்னு நான் சாப்பிட மாட்டேன். ஐ எம் ஃபாஸ்டிங் டுடே. ஐ எம் ஃபாஸ்டிங் டுடே. ஐ எம் ஃபாஸ்டிங் டுடே. அது உன்னுடைய வேலை. அது உன்னோட வேலை. நான் பண்ண முடியாது. நீ தான் பண்ணணும். அது உன் வேலை. உனக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தா நீ தான் எழுதணும் அப்படின்ற மாதிரி. அவங்களுக்கு ஒரு வேலை இருக்கும். அந்த வேலையை சும்மா சொல்லுவோம், அது உன் வேலை அப்படின்னு. இட்ஸ் யோர் ஒர்க். இட்ஸ் யோர் ஒர்க். இட்ஸ் யோர் ஒர்க். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, நாளைக்கு லீவு, சனிக்கிழமை, 2 நாள். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. டுடே இஸ் ஃப்ரைடே. டுடே இஸ் ஃப்ரைடே. டுடே இஸ் ஃப்ரைடே. நீ படிக்கணும். நீ படிக்க வேண்டும். நீ படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? நீ படிக்க வேண்டும். நீ படிக்கணும் அப்படின்னா அதுக்கு வேறு மீனிங் வரும். யூ ஷுட் ஸ்டடி. யூ ஷுட் ஸ்டடி அப்படின்னா நீ படிக்க வேண்டும். யூ ஹாவ் டு ஸ்டடி அப்படின்னா நீ படிக்கணும் அப்படின்னு அர்த்தம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோலாம் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அதனால் நீங்கள் உடனே சொல்லியிருப்பீங்க. யூ ஹாவ் டு ஸ்டடி அப்படின்னா நீ படிக்கணும். யூ ஷுட் ஸ்டடி அப்படின்னா நீ படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல மாதிரி. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹாவ் டு ஸ்டடி அப்படின்னு சிம்பிளாக முடிக்கலாம். அது பெட்டராக இருக்கும். ஏன்னா படிக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவோம். படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழில் சொல்ல போகிறோம். சுத்த தமிழில் பேச போகிறது கிடையாது. நான் சாப்பிட மாட்டேன். நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு அது பிடிக்காது. ஐ won't eat. ஐ won't. நான் ஐ வில் நாட் eat அப்படின்னா நான் சாப்பிட மாட்டேன். ஓகேவா? ஐ won't eat அப்படின்னா சாப்பிட மாட்டேன். அதே தான்.
என்னை தனியாக விடுங்க, என்னை தனியாக விடுங்க, எனக்கு மண்டை வலிக்குது, என்னை தனியாக விடுங்க அப்படின்னு. லீவ் மீ அலோன், லீவ் மீ அலோன், என்னை தனியாக விடுங்க, லீவ் மீ அலோன். உங்களுடைய தேவை என்ன, உங்களுக்கு என்ன வேணும்? ஸோ அதாவது நம்ம வேலை பார்க்குறோம் ஏதாவது கடையில், அப்போ வந்து ஏதோ ஒன்று கேட்குறாங்க, உங்களுடைய தேவை என்ன, உங்களுக்கு என்ன வேணும், என்ன மாதிரி ஒரு ப்ராடக்ட்டு உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணி, இதுதான் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரிக்குயர்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம முன்னாடியே அவங்கக்கிட்ட கேட்குறோம் உங்களோட ப்ராஜெக்டோட தேவை என்ன அப்படின்னு. ஸோ வாட்ஸ் யுவர் ரெக்குயர்மெண்ட், வாட்ஸ் யுவர் ரெக்குயர்மெண்ட், உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு தேவை, வாட்ஸ் யுவர் ரெக்குயர்மெண்ட். அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி 20 சென்டென்சஸ் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.